தாடகையின் வீழ்ச்சி ராவணனின் அழிவிற்கான ஒரு முற்செய்தியாக அமைந்தது. வணக்கம் நண்பர்களே. ராமபிரானின் திரு அம்பின் வேகத்துல தாடகை எப்படி ஒரு யுகமுடிவு மேகத்தைப் போல இடியும் மின்னலுமாய் வீழ்ந்தாள்னு போன பாடல்ல கம்பர் மிக அற்புதமா வர்ணிச்சார் இல்லையா? இப்போ அந்த மாபெரும் அரக்கி தாடகை வீழ்ந்த அந்த தருணம் வெறும் ஒரு அரக்கி வீழ்ந்த நேரமா மட்டும் இல்லாம இந்த உலகமே அஞ்சிய ஒரு மாபெரும் அரக்கனுக்கு அவனோட அழிவுக்கு ஒரு முன்னறிவிப்பா, ஒரு அறிகுறியா எப்படி அமைஞ்சதுன்னு கம்பர் சொல்றத கேட்க போறோம். கேளுங்க. பொடியுடைக்கானம் எங்கும் குருதி நீர் பொங்க வீழ்ந்த தடியுடை எயிற்றுப்பேள் வாய்த்தாடகை தலைகள் தோறும் முடியுடை அரக்கர்க்கு அந்நாள் முந்தி உற்பாதமாக படியிடையற்று வீழ்ந்த வெற்றியம் பதாகை ஒத்தாள். கம்பர் இங்க என்ன சொல்றாருன்னு பாருங்க. பொடியுடை காணம் எங்கும் குருதி நீர் பொங்க வீழ்ந்த அந்த புழுதி படிந்த காடு முழுக்க இரத்த வெள்ளம் பொங்கி பிரவிச்சாம். ஒரு மாபெரும் அரக்கி அத்தனை பெரிய உடலோட அப்படியே ஆகாயத்திலிருந்து கீழே வீழ்ந்தான்னா சாதாரணமா இருக்குமா? அவ உடம்பு பட்டதும் அந்த மண் புழுதியெல்லாம் கிளம்பி அதோட ராமபாணத்தால் குத்துப்பட்டு அவ உடம்புல இருந்து ரத்தம் ஊற்றெடுத்து அந்த காடு முழுக்க சிவந்து போச்சாம். தடியுட எயிற்று பேழ்வாய்த் தாடகை அந்த தடிச்ச உடம்போட கோரை பற்களோட ஒரு குகையைப் போல பிளந்த வாயோட இருந்த அந்த பயங்கரமான தாடகை அப்படித்தான் கீழே விழுந்தா. அவள் விழுந்த காட்சி எப்படி இருந்துச்சாம் தெரியுமா? இதுதாங்க கம்பர் வைக்கிற பெரிய சர்ப்ரைஸ். தலைகள் தோறும் முடியுடை அரக்கர்க்கு அந்நாள் முந்தி உற்பாதம் ஆக. இப்போ கம்பர் இந்த இடத்துல ஒரு பெரிய விஷயத்தை சொல்றார் பாருங்க. யார் இவள்? இந்த தாடகை யார்? இந்த உலகையே நடுநடுங்க வச்சு கொடுங்கோல் ஆட்சி நடத்திட்டு இருந்தானே ஒரு அரக்கன் 10 தலைகளுக்கும் மணிமுடி சூடினானே ராவணன். அவனுக்கு அந்த நாளைக்கு முன்னாடியே ஒரு கெட்ட சகுனமா, ஒரு உற்பாதமா இவள் விழுந்தாளாம். உற்பாதம்னா என்னங்க? ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு முன்னாடியே சொல்ற அறிகுறி. ஒரு கெட்ட சகுனம், ஒரு அழிவின் தொடக்கம். படியிடை அற்று வீழ்ந்த வெற்றியம் பதாகை ஒத்தாள். அப்போ அவ வீழ்ந்தது எப்படி இருந்துச்சாம்? அப்படியே பூமிக்கு மேல உயர்ந்து நிற்கும் ஒரு வெற்றி கொடி. அது அப்படியே பீஞ்சு அருந்து கீழே விழுந்ததைப் போல இருந்தாளாம் இந்த தாடகை. என்ன ஒரு உவமை பாருங்க. ராவணனோட வெற்றி கொடி, இந்த உலகத்துல அவன் யார்கிட்டையும் தோற்க மாட்டான்னு உயர்ந்து நின்ற ஒரு கொடி அப்படியே பீஞ்சு அருந்து கீழே விழுந்தா எப்படி இருக்குமோ அப்படித்தான் தாடகையோட வீழ்ச்சி இருந்ததாம். கம்பர் என்ன சொல்றாருன்னா, தாடகைங்கிறது வெறும் ஒரு அரக்கி இல்லை, அவள் ராவணனுக்கு பாட்டி. அதுக்கும் மேல அவனோட வெற்றிகளுக்கு காரணமாயிருந்த ஒரு பலம். அவன் சாம்ராஜ்யத்தோட ஒரு தூண். அந்த தூண் ஆட்டம் கண்டு அப்படியே சாய்ந்து ஒடிந்து விழுந்ததைப் போல் இருந்ததாம் தாடகையின் மரணம். ஆக ராமபாணம் தாடகையை வீழ்த்திய போது அது வெறும் ஒரு உயிரை பறிக்கல, எதிர்காலத்துல ராவணனுக்கு வரப்போகும் பெரும் அழிவுக்கு ஒரு சின்ன முன்னறிவிப்பை கொடுத்ததுன்னு கம்பர் சொல்றாரு. என்ன ஒரு ஆழ்ந்த சிந்தனை. தாடகையின் வீழ்ச்சி வெறும் ஒரு அரக்கியின் முடிவு மட்டுமல்ல, ராவணனின் அசைக்க முடியாத சாம்ராஜ்ய வீழ்ச்சிக்கான முதல் அறிகுறி என்பதை கம்பர் இங்கே உணர்த்துகிறார். அந்த வீழ்ச்சியால் தாடகையின் உடலில் இருந்து பெருகிய இரத்தம் எப்படி அந்த காட்டுக்கே ஒரு புது வண்ணத்தை கொடுத்ததுன்னு அடுத்த பாடல்ல பார்க்கலாம் வாங்க.